ஆண்டிப்பட்டியில அம்மாவுக்கும் தலைவருக்கும் அப்புறம் எனக்கும் வெற்றியை தந்தீங்களோ அதே மாதிரி ஆர்கே நகர்ல குக்கர் சின்னத்துல என்ற மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தார்கள். உங்களுக்கு தெரியும். திமுக டெபாசிட் போடுச்சு தெரியும் உங்களுக்கு. பழனிசாமி கம்பெனி என்ன பண்ணாங்க, ஆளுங்கட்சியா இருந்ததுனால ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு. அங்க வாழ்றவங்க ஏழை எளிய மக்கள் தான், தினக்கூலிகள் தான். டெய்லி வேலைக்கு போனாதான் 500 ரூபாய் சம்பளம். இன்னும் சொல்ல போனா மீனவர்கள், அந்த சொந்தங்கள் கடலுக்கு போனாதான் மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு வருமானம். ஆனா ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டுல 5 ஓட்டு இருந்தோம். மக்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தாங்க. எப்படி நீங்க வெற்றி பெற செய்த பிறகு நான் உங்களிடம் வந்து நன்றி சொல்வனோ அது மாதிரி அங்க போய் நன்றி சொல்ல போனப்ப கேட்ட, என்னம்மா உங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே, நான் ஒண்ணுமே கொடுக்கலையே, எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா கேட்டது. எங்களுக்கு உண்மை தெரியும் தம்பி, அது யாரு பணம்னு எங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் எங்க கொள்ளையடிச்சாங்கன்னு தெரியும். அதனாலதான் எங்க வரி பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதனால நாங்க யாருக்கு போடணும், உனக்கு போடணும்னு ஓட்ட போட்டேன்னாங்க. இதே நிலைமை தான் இங்கே நடக்க போகுது. அப்ப பழனிசாமி செய்ய மாதிரியே இப்ப திமுக செய்ய போகுது. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கலாம் நினைப்பாங்க. ஏற்கனவே 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில சொன்னதெல்லாம் எதையும் செய்யலைங்கிறது உங்களுக்கு தெரியும். போதா குறைக்கு நமது நாடு முழுவதும் போதை கலாச்சாரத்தை, போதை மருந்து வியாபாரத்திற்கு உறுதுணையாக இருப்பதே ஆளுங்கட்சின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. பார்த்திருப்பீங்க. நமது ஆண்டிப்பட்டி தொகுதி மாத்திரமல்ல, தேனி மாவட்டம் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பிரதமராக 3வது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு பெற்றுத்தர, ஐயா மத்திய அமைச்சர்லாம் 2வது இருக்கட்டும், முதல்ல எம்பி ஆகும். சரி, இங்க முத்தாலம்மன் கோயில்கிட்ட நீங்க சொல்றீங்க, அன்போட சொல்றீங்க, நீங்க வெற்றி பெற செய்தீங்கன்னா அடுத்த கட்டம் அது நடந்தா பார்ப்போம். நம்ம போய் யார்கிட்ட நின்று கேட்கிற பழக்கம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், அம்மா இருந்தப்பே நம்ம எதையும் கேட்டதில்லை. உங்க தொகுதிக்கு என்ன வேணும்னு தான் கேட்டிருக்க, எனக்கு பதவி வேணும்னு கேட்டதில்லை. அதனால என் சுவாபம் அது மாதிரிலாம் போய் கேட்கறது இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒன்று நடந்தா நமது தொகுதிக்காக பல்வேறு திட்டங்களை நானே கொண்டு வர்றதுக்கு நான் வாய்ப்பு கிடைக்கும். என்னவா மதுக்கடையை மூடணும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் 21ல மதுவெல்லாம் ஒழிப்பேன், ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொன்னாரா இல்ல? கமெண்ட குரல்ல மதுவை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இங்க கஞ்சா போதை மருந்தெல்லாம் திறந்து விட்டாரு, மதுவை ஒழிக்கல. ஏன்னா மக்களை போதையில வச்சிருந்தாதான் அவங்க ஆட்சியில எது சொன்னதை செய்யலைங்கிறத மக்கள் மறப்பாங்கன்ட்டு கூட்டணி அமைச்சிட்டு உங்களை ஏமாத்த வருவாங்க. 3 வருடமா அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்காங்கல்ல, வேர்வை சிந்த, அதுல இருந்து ஓட்டுக்கு 500 1000 கொடுத்து வெற்றி பெற்றலான்னு கனவு கட்டுறாங்க. நீங்க சரியான முடிவு எடுக்கணும், சரியான முடிவு எடுக்கணும். அப்பதான் நமது இளைஞர்களின் எதிர்காலம் திறக்கும். நீங்க என்ன எனக்கு கொண்டு வர்றதுக்கான சக்தியை கொடுங்க, நீங்க ஜெயிக்க வச்சாதான முடியும். கொண்டு வாங்கன்னா நான் இப்ப ஒரு சாதாரண வேட்பாளர் தான், நீங்க ஜெயிக்க வைங்க, நான் செய்வேனா இல்லையா? சொன்னதை செய்வேனா இல்லையா? உறுதியாக செய்து வேண்டாமா ஐயா, உறுதியா செய்வேன். நீங்க இந்த தேர்தல் என்னங்க? சரி சரி, நன்றி. அதனாலதான் உங்களை நம்பி வந்திருக்கேன். என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் சகோதரராக, மகனாக என்னை நினைக்கிறீர்கள். அதனாலதான் டி சுப்புலாபுரமே இங்க திருவிழாவுக்கு கூடியிருக்கிற மாதிரி கூடியிருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.